திருச்சி ஹால்மார்க் பிசினஸ் பள்ளியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் என் ரமேஷ் மற்றும் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் ஆகியோர் ஸ்ரீ ஆர் கிருஷ்ணமூர்த்தி நினைவு விருது பெறுகிறார்கள். திமுக மக்கள் நீதி மய்யம் இடையே தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நாளை நடைபெற இருக்கிறது. மக்கள் நீதி மய்யத்தோட தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை பிப்ரவரி 27ஆம் தேதியே நடைபெற இருந்தது. இந்த நிலையில தான் மக்கள் நீதி மய்யத்தோட நாளை தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை திமுக மேற்கொள்ள இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையின் போது மக்கள் நீதி மய்யம் 15 தொகுதிகளுடைய விருப்ப பட்டியலை திமுகவுடைய பேச்சுவார்த்தை குழுவுகிட்ட கொடுப்ப இருப்பதா தற்போது தகவலும் வெளியாகி இருக்கிறது. திமுக மக்கள் நீதி மய்யம் இடையே தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நாளை நடைபெற இருக்கிறது. முக்கிய செய்தி, கூட்டணி கட்சிகளோட தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை தொடங்கி திமுக நடத்தி வரக்கூடிய நிலையில மக்கள் நீதி மய்யத்தோட பிப்ரவரி 27ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்துவதா இருந்தது. இந்த நிலையில தான் நாளை மக்கள் நீதி மய்யத்தோட திமுக கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை நடத்த இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையில் மக்கள் நீதி மய்யம் 15 தொகுதிகளுடைய விருப்ப பட்டியலை திமுகவினுடைய பேச்சுவார்த்தை குழு கிட்ட கொடுக்க இருப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. நாளைய தினம் மக்கள் நீதி மய்யத்தோட தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை திமுக நடத்த இருக்கிறது. முக்கிய செய்தி, திருச்சி ஹால்மார்க் பிசினஸ் பள்ளியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் என் ரமேஷ் மற்றும் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் ஆகியோர் ஸ்ரீ ஆர் கிருஷ்ணமூர்த்தி நினைவு விருது பெறுகிறார்கள்.